வாங்க மாவட்ட துணைத் தலைவர் வாங்க. துணைத் தலைவர் என்ன நீங்க போட்டா சரியா? நீங்க பாரு மாவட்ட துணைத் தலைவர் வாங்க. மாவட்ட துணைத் தலைவர் திரு கே ஆர் ராஜா மாவட்ட துணைத் தலைவருக்கு, அதாவது ஓய்வு மாவட்ட துணைத் தலைவருக்கு பொன்னாடை போட்டி கௌரவிப்பார். 50 வருஷமா அப்படியா? ஆமா, கரெக்ட் சொல்லியிருக்காரு. அன்பார்ந்த நண்பர்களே, மதுரை மாவட்ட தமிழ்நாடு மாநில பணி நிறைவு சிவில் சர்வீஸ் அதிகாரி சங்கத்தின் 12வது ஆண்டு பேரவை நடத்தி கொண்டிருக்கும் மாவட்ட மாநில தலைவர் திரு மு கே அவர்களே, வரவேற்பு உரை நிகழ்த்தி அமர்ந்திருக்கும் திரு ராஜா மதிமானன் அவர்களே, ஆண்டறிக்கை வாசித்து அமர்ந்திருக்கும் என்னுடைய அருமை நண்பர், என்னுடைய வாழ்க்கையிலே முன்னேற்றத்தை ஏற்படுத்திய திரு வேலாயுதம் அவர்களே, வரவு செலவு அறிக்கையை வாசித்து அமர்ந்திருக்கும் திரு பொருளாளர் கருணாதேவிஸ் அவர்களே, விளக்க உரையாற்றிய என்னுடைய மாவட்ட தலைவர் அவர்களே, நீங்கள் ஒரு 30 பேருக்கு 75 வயசு முடிஞ்சவங்க கொடுக்கு 80 வயசு முடிஞ்சவங்க கொடுக்கு பொன்னாடை போத்திருக்காங்க. 75, 80, 84 எல்லாம் முடிச்சிருக்காங்க. அவர்களுக்கும் எங்கள் நேரத்தில் அவர்களுடைய நாங்கள் வணங்கி அவர்களை வரவேற்கிறேன். மற்றும் வாழ்த்துறை வழங்கிய ராமநாதபுரம் மாவட்ட தலைவரும் மாநில துணைத் தலைவரும் திரு விவேகானந்தன் அவர்கள், விருதுநகர் மாவட்ட மதிப்புக்குரிய உறுப்பினர், சிவகங்கை மாவட்ட தலைவர் திரு வீரபாண்டியன் ஆகியோருக்கு வாழ்த்துறை வழங்கியிருக்கிறார்கள். அவர்களுக்கும் நான் சார்ந்துள்ள ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கத்தின் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது நான் இந்த குரூப்பிலே நான் ஒரு ஆளாக இருக்கணும், எனக்காக போராடின ஒரு நண்பர் இருக்காருங்க, உட்கார்ந்துருக்காரு, நம்முடைய பொன்னையா. அதாவது 30 பவுனில் 2007 ரிட்டையர்ட் ஆகிறேன். என்னை ஒரு நாளாவது தாசில்தாராக பார்த்துருந்தோம்னு அவர் விரும்பினார். அவர் போய் மெட்ராஸில் உட்கார்ந்தார், எனக்காக ஒரு வாரம் உட்கார்ந்தார். அந்த ஃபைல் எங்கெங்கே மூவ் ஆகுதுன்னு அந்த இடங்களெல்லாம் போய் உட்காந்து அவர் பார்த்து மூவ் பண்ணார். ஐபிரிசாமி 3 நாள் இங்கே வந்துட்டார், மதுரை இந்த பக்கம் போயிட்டார் அவர். அந்த ஐபிரிசாமிக்கு வேண்டிய ஒரு ஆளை வச்சு இந்த ஃபைலை நாங்கள் திண்டுக்கல் கொண்டாடுறோம், வாங்க முடியுமான்னு கேட்குறோம். இல்லை நான் காலையில் போயிருவேன், கையெழுத்து போட்டுருவேங்கிறார். பொண்ணே அங்கேயே உட்காந்துருக்காரு. 30 பவுன் 2007 பொண்ணு அங்கேருந்து பேசுகிறாரு. அண்ணே அவர் வந்துட்டார், இப்போ கையெழுத்து போட்டுவார் அப்படிங்கிறாரு. 2 மணிக்கு 5 மணிக்கு அங்கே 5 மணிக்கு பார்ட்டி ரெடி ஆயிடுச்சு. எங்கே தேவையில்லை, பார்ட்டி ரெடி ஆயிடுச்சு. என்னை நீங்கள் போய் கலெக்டரை பாருங்கன்னாங்க. வந்தால் வருது, வராட்டி போகுது, நான் அதை பற்றி கவலைப்படலை. இங்கே இவ்வளோ பெரிய கூட்டத்தை கூட்டிட்டேன். அன்றைக்கி என்னுடைய பார்ட்டிக்கு ஒரு 200 பேர் 25 அரிசி பிரியாணி அதுக்கு கூட்டியாச்சு. அது எல்லாம் சாப்பிட்டுங்க, வாழ்த்து நான் போக சொல்லிட்டு தாசில்தார் போக எனக்கு வேண்டாம் அப்படின்ட்டு நான். ஆனால் அவர் 5:45 அங்கேருந்து ஃபோன் பண்ணுறாரு. அங்கேருந்து ஒரு அம்மா, எனக்கு ரொம்ப லாயலான அம்மா, இந்த மாவட்டத்தில் வேலை பார்த்தா ஒரு முத்துலட்சுமி அம்மா, அந்த அம்மா அங்கே போய் உட்காந்துருக்கு. அங்கே உட்காந்து எப்படினாலும் வாங்கி அனுப்பி தினேஷ் பொன்ராஜ் அலுவலருக்கு அதை ஃபார்வர்ட் பண்ணிக்கல ஆர்டர் 5:40 ஃபார்வர்ட் ஆகிடுச்சு சார். இது இமெயிலில் வந்துருச்சு. ஆனால் மாவட்ட ஆட்சித்தலைவரும் டிஆர்ஓ பிஐஜி எல்லாமே ரெடியாக இருந்தாங்க கையெழுத்து போட. என்னுடைய ஆதங்கத்தை இந்த நேரத்தில் நான் சொல்லணும், ஏன்னா நம்ம நண்பர்கள் இருக்காங்க, அவங்களுக்குலாம் தெரியணும். ரெடியாக இருக்காங்க. ஜவஹர் கலெக்டர் எந்த நேரம் கொண்டு வந்தாலும் நான் கையெழுத்து போடுறேங்கிறார். ஆனால் நம்மளோடு பணியாற்றிய நண்பர்கள் வீட்டுக்கு போயிட்டாங்க, ஃபைல் எடுத்து கொடுக்காம
ஏன்னா இந்த நேத்திராக்களுக்கெல்லாம் தெரியணும் எப்படி நானும் ஒரு வளர்ச்சி வந்து 1972 4/11/71 பரவலில் தென்னைவனா வேலை பார்த்தேன். பரவலில் தென்னைவனா வேலை பார்த்தேன். அப்புறம் நான் வந்து பெரிய போராட்டம் தான் 1974 25/6/84 நீங்கள் 74 யார் யார் வேலை பார்த்தாங்களோ அவங்கள பூரா ரெகுலரைஸ் பண்ணுன்னு சொல்லி செய்யக்கூட போல அவங்க தயவுசெய்து கோச்சுக்கிறாங்க. வேலை பார்க்குறாங்க அவங்கள பூரா ரெகுலரைஸ் பண்ணி சொல்லி கலைஞர் ப்ரொபோசல் கொண்டாடுறாரு. அதை நாங்கள் வந்து எல்லாமே இங்கே அரேஞ்ச் பண்ணி அங்கேயும் ஏஐட்டு அவர் அரசு அந்த ஏஐட்டு அவங்களாம் இருக்காங்க எல்லாம் இது பண்ணி ப்ரொபோசல் கொண்டு வரோம், கொண்டு போய் சேர்க்குறோம். அப்போ வந்து அவங்க கலைஞர் வந்து இவங்களோட பூரா போஷன் போடுங்கிறாரு. டிஎன்பிசியில் முடியாதுங்கிறான். ஒரு டெஸ்ட் வைக்கணுங்கிறான். டெஸ்ட் வைக்கணும் போர்க்கப்பட்ட டெஸ்ட் வச்சாங்க. அந்த டெஸ்ட் வாங்குறதுக்கு நாங்கள் மதுரையில் அப்போ வந்து வேளாண் எக்ஸாமினேஷன் கிளார்க்கு. அப்போ நான் அவர்கிட்ட சொல்லி அவர் வந்து ஒரு வென்யூ அரேஞ்ச் பண்ணி ஒரு எக்ஸாம் நடத்தணும். அப்போ எக்ஸாம் நடத்தி அப்புறம் ஏறக்கூடிய மதுரை மாவட்டத்தில் ஒரு 350 பேர் எழுதணும். ஒரு 5 பேர் தான் 2 பேரும் பாஸ் பண்ணிட்டாங்க. எல்லா பேரும் அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு போனாங்க. அதில் எனக்கும் போஸ்டிங் வந்துச்சு. நான் 1980 எனக்கு போஸ்டிங் வந்துச்சு. 1970 80 வரைக்கும் நான் சென்னையில் தான். 80 சென்னை ஒன்று வேலை பார்த்தோம். 22 வேலை பார்த்தோம். 80 10 எனக்கு வருவாய்த்துறையில் சென்னை எழுத கிடைச்சி நான் வந்தேன். அன்னே வந்து டிஸ்ட்ரிக்ட் ட்ரான்ஸ்ஃபருக்கு நான் ட்ரை பண்ணுறேன். மாரியம்மாள் ஒரு அம்மா கொடுக்குற ஒரு ஆப்ஷன் அன்னே வந்து ஏஐட்டு இஆர்எஸ் ஏஐட்டு அந்த பேப்பர் மூவாவது பேன் பண்ணுறான். 1980 சிலைக்கான அளவுக்கு பிராட்டுங்க மீனாக்கு இந்த டிரான்ஸ்ஃபர் ஆர் மியூச்சுவல் டிரான்ஸ்ஃபர் பண்ணுறான். அதையும் 2 வருஷம் கழிச்சு அதை போராடி வாங்கி மறுபடியும் அதே அம்மாவில் நாங்கள் பிடிச்சி நாங்கள் வாங்குகிறோம். அன்னைக்கு எதாவது தம்பி பாட்டில் நெக் ரிமூவ்டு அப்படின்னாரு ஒரு வார்த்தை. இன்றைக்கி எனக்கு ஞாபகம் பசுமரத்தாரி போல இருக்கு இஆர்எஸ். என்ன அந்த அதெல்லாம் அந்த மாதிரி எல்லாம் இளைஞர்கள் இருந்தது. ஆனால் அப்படி உணவு பண்ணாங்க. நான் போய் நிற்பேன் ரவீந்திரநாத்திட்ட, எங்கடா வேணும் பாரு போஸ்டிங் எங்கடா வேணும் பாரு, நீ உனக்கு நினைச்ச இடத்துல போடுங்க, நான் போய் ஜாயின் பண்ணுறேன். அப்படிலாம் எங்களுக்கெல்லாம் தெரிஞ்சவங்க ஒர்க் பண்ணாங்க. நான் வந்து 1974 ஒரு சங்கம் ஆரம்பித்தோம். தமிழ்நாடு தற்காலிக இளைஞர் உதவியாளர் சட்டச்சேர்வுகள் சங்கம் ஆரம்பித்து நான் தான் தலைவர், ஐயம்பெருமான் ஒருத்தர் செயலாளர். அதில் வந்து நாங்கள் ஒரு அன்னைக்கே ஒரு கூட்டம் போட்டு 10 ரூபா வசூல் பண்ணி அமெரிக்க கடையில் இருக்கிற என்டிசி பேங்கில் நாங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம். இன்றைக்கி அந்த அக்கௌண்ட் வந்து லாப்ஸ் அக்கௌண்ட்டு தான், அது கிடக்குது. நிறைய ரூபா இருக்குது, எவ்வளோன்னு தெரியல. அது அப்படி தான் போராடி வரும்போது அந்த ஒரு நாள் 1 மணி நேரம் அந்த தாசில்தார் சேர்ல விளக்கற வைக்கிறதுக்கு நம்ம நண்பர்கள் வீரப்படி போட்டாங்க சார். பிஹெச்சி ஃபோன் பண்ணுறாரு, பிஹெச்சி தினேஷ் ஃபோன் பண்ணுறாரு, டிஆர்ஓ ராஜாமணி அவர் உட்காந்துருக்காரு, கடையில் உட்காந்துருக்காரு, கையில் போட்டு காலில் சார் பயிரில் சார் வீரப்படிட்டு லட்சுமி சுந்தரம் ஹாலில் இருந்து ஏதோ ஒரு மீட்டிங் நடக்கா இங்கே போயிட்டாங்க. இன்னைக்கு என்னுடைய ஆதங்கத்தை கொட்ட இத்தனை பேருக்கு தெரியணுங்கிறதுக்காக கூட்டு என்னுடைய அந்த அம்மா அங்கேருந்து அந்த முத்தலட்சுமி அம்மாவும் நம்ம பூஜாவும் அங்கேருந்து வந்து அண்ணனுக்கு பின்னாலும் ஒரு நாள் உட்காந்தா இன்னைக்கு எனக்கு ஒரு 2000 ரூபா கூட கிடச்சிருக்கு சார். ஆனால் நான் நல்லா தான் இருக்கேன். 2000 வாங்குறது எனக்கு பெருசு இல்லை. அதனால அன்றைக்கி வந்து கிடைக்கிற அந்த வாய்ப்பு கிடைக்கிற தூரம் வச்சு கூட்டிகிட்டு போயிட்டாங்க நம்ம நண்பர்கள். ஏன்னா அதனால் அவங்க பேரை சொல்ல விரும்பல போயிட்டாங்க. அப்படியெல்லாம் போராடி தான் நம்ம வந்து இன்றைக்கி வந்து தூரத்துக்கு வந்திருக்கோம். இன்றைக்கி நம்மளுடைய இந்த சங்கத்தில் நான் வந்து 2008 நான் ஜாயின் பண்ணேன் திருமங்கலத்தில் ஓய்வு பெற்றவர் சங்கத்தில். அதுக்கு முன்னாடி நான் வருவாய்த்துறை சங்கத்தில் எனக்கு குருநாதன் எஃப்எம்கே நம்ம ஏவிச்சாமி இந்த மாதிரி நம்ம ஆதிச்சாமி இவங்களாம் நாங்கள் தான் ஒரு சைடு நாங்களாம் ஒரு குரூப் பண்ணுங்க. எலெக்ஷன் நடந்தால் இங்கே வருவாய்த்துறை எலெக்ஷன் நடந்தால் எம்எல்ஏ எலெக்ஷன் மாதிரி நடக்கும். எம்எல்ஏ எலெக்ஷன் மாதிரி இந்த பக்கம் நாங்கள் இந்த பக்கம் அவங்க இப்படி நடக்கும். அப்படித்தான் நாங்கள் இந்த வருவாய்த்துறையை இன்னைக்கு வருவாய்த்துறை 4 சங்கமாக இருக்கு. 4 சங்கமாக இருக்குது. ரொம்ப வேதனையாக இருக்குது. ஏன்னா நீங்கள் ஞாபகப்படுத்துறீங்க 88 ஒரு போராட்டம். 88 போராட்டத்தில் அன்றைக்கி வந்து 22/6/88 கோட்டை முற்றுகைக்கு போகணும். அரசாங்கம் தடை பண்ணிடுச்சு. இந்த பஸ்ஸை விடக்கூடாதுன்னு தான் ஆந்திராவில் போய் வண்டி பிடிச்சி விட்டாங்க.
ஆந்திராவில் போய் வண்டி பிடிச்சி வந்து இந்த கட்டடத்தில் இருந்து 4 வண்டி புறப்பட்டோம். சிவப்பு கொடி கட்டி, என்ன கொடி? அன்னைக்கு ஆதிபராசக்தி வேள்வி நடக்குது. ஆதிபராசக்தி வேள்வி நடக்குது. வேலுசாமி ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆதிபராசக்தி வேள்வி நடக்குது. அந்த வேள்வியில கலந்து ஒரு மாதிரி கொடியை கட்டி போறோம். போய் அங்கெங்கே போகிறோம், அங்கெங்கே எல்லா பேரும் நம்ம பாஸ்கரை இறந்து போனோம். நம்ம ராஜேந்திரன் நம்ம பாஸ்கரை அது ஒரு துண்டு கட்டி அப்படியே இப்படி ஆட்டிக்கிட்டே வருவோம். அவன் சொல்கிறான், நாங்களாம் கோயிலுக்கு தான் போகிறோம் அப்படிங்கிறான். போலீஸ்காரன், ஆமாயா நீங்கள் கோயிலுக்கு போகிறது எங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறான். அப்படி இப்படி கடந்து போய் கடைசியில் வெளியில் போய் உட்காந்தோம் சார். இறங்குறோம். இறங்கின உடனே சொல்கிறான், கூட நீங்கள் தண்டீஸ்வரர் 2 கூட தண்டீஸ்வரர் இதெல்லாம் இருக்காங்க, சம்பத்து அவ்வளோ பேரும் போகிறோம். அது எதிரில் கூட இறங்குனே போலீஸ்காரர் வர்றாரு. சார் நீங்கள் இறங்காதீங்க, இறங்குனீங்கன்னா நாங்கள் அரெஸ்ட் பண்ணிடுவோம். ஏன் பார்க்குறோம், யாருமே அரெஸ்ட் பண்ணி யாருமே வரக்கூடாது அப்படிங்கிறோம். ஐயா நாங்கள் இப்போ கோயிலுக்கு வந்துருக்கோம் அப்படின்னா தெரியுமா உங்களை கோயில் தெரியும். எப்படி நாங்கள் டக்குன்னு அந்த இறங்கி இந்த பிளாட்ஃபாரத்தில் வேகணும். ஏறி கூட தண்டீஸ்வரன் அடிச்சான். வாலியாவே பேரமைப்பு வாலியாவே அடிச்சான் சார். அன்னைக்கு அந்த கோஷம் அடிச்சு அப்படியே மேலே கொண்டு நேரம் சேர்க்கல அடிக்கிட்டான். அப்படிதான் போராட்டம் பண்ணி அந்த ஜெயிச்சு வந்து இன்னைக்கு உட்காந்து 98 போராட்டம் நீங்கள் ஞாபகப்படுத்துங்க சார். எனக்கு அவங்க வரலாறே நான் போட்டிருக்கேன், நிறையா போட்டிருக்கேன். 22 சார் சொன்னார், இந்த மவுண்ட் ரோடில் குதிரைப்படைகள் யானை குதிரைப்படை என்னமா கடைசியில் என்ன சொன்னான் போலீஸு, இது எங்கள் கண்ட்ரோல் இல்லை, அவங்க கண்ட்ரோலுக்கு போய் சிட்டு அப்படின்னு சொன்னான். சிவராஜ கூட்டம் தான் சார். சிவராஜ மன்னர் மாதிரி கூட்டம் தான் சிவராஜா. அன்னைக்கு தானே தலைவர் சிவராஜா ஒருத்தர் தான் வெளியே இருக்காரு. அவரை கூட்டம் தான் சிவராஜ கூட்டம். அந்த கூட்டம் வந்து அந்த நடந்த கூட்டம் வந்து அவர் வந்து நேரு சரி கூட எல்லா பேரும் அமைதியா இருங்க, போலீஸ் சாப்பாடு போடும், சாப்பிடுங்க, டப்பா கொடுப்பாங்க சாப்பிடுங்க, அங்கே இருங்க, நாங்கள் வெற்றியோட வரோம் அப்படின்னு போனார். அவர் என்ன சொன்னார், உள்ள இருக்கிற தலைவருக்கு போல வெளியே வரணும், அப்பதான் நான் பேச்சுவார்த்தைக்கு வருவேன். அவர் மாறுவர்களே இருந்தார் சார். அப்புறம் நாங்கள் இங்கே சுற்றி காப்பாற்றணும். அப்படிலாம் தலைவர்கள் இருந்தாங்க. அன்னைக்கு அப்படினால்தான் அன்னைக்கு கோரிக்கையெல்லாம் வெற்றி பெற்றுச்சு. 70 ரூபா தரமா, 70 ரூபாய்க்கு மேலே 1 ரூபா தரமாட்டேன்னு சொன்னேன். எம்எம் ராஜன் 100 ரூபா இன்டர்வியூ பாயிண்ட் தான் நம்ம வந்தோம். 100 ரூபா இன்டர்வியூ பாயிண்ட் தான் 22 ஏழில் கையெழுத்து போட்டு வாங்கிட்டு வந்தோம். ஏன்னா அந்த மாதிரி தான் நம்ம போராட்டங்கள் பண்ணி செஞ்சோம். இன்னைக்கு நம்ம அந்த உணர்வு எனக்கு இன்னும் இருக்கு, இன்னும் பசுமையான நினைவு இருக்கு. அதனால தான் நான் வந்து சங்கத்தை ஆரோக்கியம் நடத்தேன். 2015 நான் தலைவராக ஜாயின் பண்ணேன் திருமங்கலத்தில். இன்னைக்கு வரைக்கும் தலைவராக நான் இருக்கேன். நான் மாப்பிள்ளாக சுப்பிரமணிய சாக்கில் அப்படியே அவர்களோட அவர் போன விட்ட வரைக்கும் அவர் துணை தலைவராக இருந்து எனக்கு அத்தனை உதவியும் செஞ்சு கொடுத்தாரு. இப்போ அவர் எங்களுடைய சங்கத்துக்கு ஆலோசகர். இந்த மாதிரி நாங்கள் வந்து செய்கிறோம். என்ன காரணம்னா அங்கே இருக்கிற உறுப்பினர்களுடைய இருச்சு திங்கள் ஏழாம் தான் நாங்கள் இருப்போம். ஆனால் தினம் நாங்கள் ஆஃபீஸுக்கு போவோம், சங்கத்துக்கு போவோம். தாலுகா ஆஃபீஸில் ஒரு பரமேஸ்வரன் தாசில்தார் அந்த கட்டடத்தை கொடுத்தாங்க. அந்த கட்டடத்தை அதுக்கு நம்ம அதுக்கு இடம் சொல்றது நம்ம ஆளுங்க. அந்த அம்மா கூப்பிட்டு, பரமேஸ்வரி உங்களோட சாவி கொடுத்தாங்களா இல்லையான்னு கேட்டுச்சு. நானும் மாப்பிள்ளையும் போயிருக்கோம். கொடுக்கல மேடம் கூப்பிட்டாங்க, சாவியை கொடுங்கன்னாங்க. கட்டடம் கட்டணும். அன்றைக்கி இன்னும் தலைவர்கிட்ட 18,000 ரூபாய் தான் இருந்தது சங்கத்தோட 18,000 ரூபாய். அந்த 18,000 ரூபாய் வச்சு நாங்கள் அந்த சங்கத்தை பூரா பொடிவு பண்ணி இன்னைக்கு வரைக்கும் அந்த சங்கம் நடந்துகிட்டு இருக்கோம். இன்னைக்கு நல்ல ஆல்பம் வளர்ந்துருக்கு. இன்னைக்கு போன விட்டோம். இப்போ 22 பதினஞ்சு ஒரு பேரவை கூட்டம் நடத்தணும். 25வது விரிவுடா பேரவை கூட்டம் 265 பேர் வந்துட்டாங்க சார். 265 பேர் வந்து 205 பேர் சாப்பிட்டாங்க. 265 பேருக்கும் ஆளுக்கு 200 இல்லை ஒரு பரிசு பொருளுக்கு கொடுப்போம். எல்லா பேருக்கும் அவங்க கான்ட்ரிபியூஷன் கொடுத்தாங்க. 500 ரூபா நான் கேட்டோன்னே கொடுத்தாங்க எங்கள் நம்பர்கள். அந்த மாதிரி இருந்தனால தான் நாங்கள் இன்னைக்கு எங்களுக்கு 4 லட்சம் ரூபா பேங்க்ல இருக்கு. 4 லட்சம் ரூபா பேங்க்ல இருக்கு. நல்லா சுத்தப்படுத்துகிறோம். என்னன்னா அது எங்களுக்கு அடிப்படை பயிற்சி கொடுத்த தலைவர்கள் அப்படி கொடுத்தாங்க. அந்த தலைவர்கள் அவர்களுக்கு நான் மனநிலையில் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துள்ளேன். இது வந்து நல்ல அருமையான இந்த நிகழ்ச்சியில் சொல்லணும். இது வரைக்கும் 12 பேரவை கூட்டம் நடத்திருக்கீங்க. என்னுடைய சுய விளம்பரத்தை செஞ்சுருந்தேன். நான் இப்போ உங்களை கிட்ட வர்றேன். 12 பேரவை கூட்டம் நடத்திருக்கீங்க. 12 பேரவை கூட்டமும் என்னோட நண்பர் தான் செயலாளராக இருந்து அவர் நடந்திருக்காரு. என்ன சார் அதுதானே 12 பேரவை கூட்டம் அவர் நடத்திருக்காரு. அவருக்கு மிகப்பெரிய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன்.
அதாவது 20 வயசு முடிஞ்சு ஒரு 10% கேட்டு நம்ம ஒரு சங்கங்கள்ல வந்து நம்ம ஓய்வு பெற்றவர் சங்கத்துல தான் முதல்ல அந்த ஒரு முன்கை எடுத்து வச்சோம். 10% கொடுங்கன்னு. அவங்க என்ன செய்யாங்க, நீங்கள் ஒரு எல்லாத்தையும் ஒரு கோரிக்கை மதிப்பீடாக கொடுங்கன்னாங்க. ஒவ்வொரு மாவட்டத்திலையும் தயார் பண்ணி ஓய்வு பெற்றவர் சங்கத்தின் மூலமாக கொடுத்தோம். அதை வந்து அதை கன்சாலிடேட் பண்ணி சில தான் அந்த மேனிஃபெஸ்டோவை சேர்த்தாரு. அந்த அரசாங்கத்துடைய தேர்தலுடைய மேனிஃபெஸ்டோவை சேர்த்தாரு. அதை சேர்த்து அவர் அறிவிச்சாரு. அது வரல, இன்னும் வரைக்கும் வரல. அவரை 24வது பேரவை 24 வெளிவிழா பேரவையில் அவரை கூப்பிட்டு பேசும்போது, நான் உங்களுக்கு வாங்கி தர்றேன், நான் தான் அந்த மேனிஃபெஸ்டோவை சேர்த்தேன், உங்களுக்கு வாங்கி இதை நீங்கள் வெற்றி விழாவா கொண்டாடுதுன்னு சொன்னார். 2 வருஷம் ஆச்சு. அப்புறம் இப்போ 16 இந்த என்ன ஊர் சார், 5/12 இல்லை நம்ம ஆரம்பங்கிற ஒரு பேரவை கூட்டம் நடத்தணும் மாநில மையத்தில். 2000-3000 பேர் கலந்துக்கிட்டாங்க சார். 2000-3000 பேர் கலந்துக்கிட்டாங்க. மந்திரி வந்திருந்தார், மெய்யநாதன் வந்திருந்தார். நான் சிஎம்கிட்ட சொல்லி உங்களுக்கு வாங்கி தரேன்னாரு. வரும்னு நம்பிக்கை இருக்கு. இப்போ கூட அவர் புதுக்கோட்டையில் ஒரு ஃபங்க்ஷனுக்கு சிஎம் இருக்கும்போது நம்ம தலைவர் போய் நேரடியாக போய் பார்த்து பேசி, ஐயா அவங்களோட 2-3 பார்த்துட்டோம், இது ஒரு கோரிக்கை மட்டும் நேர்ந்து கொடுங்க. 20 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க ஒரு 80,000 இருப்பாங்க, அவங்க அவங்களையெல்லாம் வாழ்த்துவாங்க, அவங்களுடைய அரவணைப்பு உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நடக்கும்னு நினைக்கிறோம். பார்ப்போம் இந்த தேர்தலுக்குள்ளே அதுக்குள்ளே நடக்கும்னு நினைக்கிறோம். அந்த 10% நமக்கு ஓய்வு அடிஷனல் ஓய்வு வந்துருச்சுன்னா 80 வயசு காலத்தில் நாங்களும் கொஞ்சம் தொட்டுட்டோம்னு எனக்கு ஒரு மனசில் வரும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ கடந்த 5/12 ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்தது சார், பேரவை கூட நம்மளுடைய கோரிக்கைகளுக்காக. அதில் மெயினான கோரிக்கை 10% மருத்துவ காப்பீட்டு சரியில்லை, மருத்துவ காப்பீட்டை சரி பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு 10 நிமிஷம் கோரிக்கைகளை வச்சோம் சார். மாவட்ட தலைவரும் பாவம் பேப்பர்லையும் இதுலையும் அதுலையும் எழுதி ஓஞ்சி போனார். எங்கள் மாவட்ட தலைவர் ஓஞ்சி போனார். மாநகரில் வந்து அவருக்கு ஒத்துழைப்பு இல்லை. மாநகர கிளையில் நீங்களாம் மாநகர கிளை உறுப்பினர்கள், அதான் சொல்கிறேன், மாநகர கிளை உறுப்பினர்கள் நீங்களாம். மாநகரில் அவருக்கு ஒத்துழைப்பு இல்லை. அதனால அன்னைக்கு வந்து திருநெல்வேலியில் வந்து 26 பேர் ஒரு வேனில் வந்துருந்தோம். 26 பேர் வேனில் வந்ததுனால இங்கே வந்து நம்மளுடைய மாவட்டத்தினுடைய கண்ணியம் காப்பாற்றப்பட்டது. அன்னைக்கு சாதாரணமாக நான் நினைக்கிறீங்களா எல்லா பேரும் வருவாங்க. அதாவது வாங்க சும்மா முந்தியெல்லாம் திங்கள் செவ்வாயில் இந்த சங்கத்தில் அங்கே இருக்கிற போது எல்லா பேரும் வருவாங்க. வந்து ஒரு 50 பேர் 60 பேர் வந்து உட்காருவாங்க. இப்போ யாருமே வரதில்லை. இந்த கட்டத்துக்கு வாங்க, இந்த கட்டத்துக்கு எல்லா பேர் வந்து வாங்க, எல்லா பேரும் வாங்க, என்ன நடக்குது என்னன்னு தெரிஞ்சுதுங்க. நம்ம எல்லாமே ஓய்வு பெற்ற சங்கம், ஓய்வு பெற்ற அலுவலர்கள் தான். அதனால தயவுசெய்து வாங்க, வந்து அங்கே என்ன நடக்குது செய்யுங்க. நீங்கள் டீம் பண்ணாதான் தலைமையில் சரியாக இருக்கும். அதனால் வாங்க, அது செய்யுங்க. அது கூட்டமே இல்லை. இந்த மாதிரி ஒரு ஆர்ப்பாட்டங்கள் வந்து செய்யணும்னா நம்ம சொல்கிறோம். வேலுச்சாமி பேசினார், எல்லா சங்கங்களும் முன்னெடுத்து செய்யணும்ட்டு. ஈகோ இருக்குது ஒவ்வொருத்தையும். நான் தான் தலைவராக இருக்கேன், நான் தான் தொழிலாளராக இருக்கேன். அந்த காலத்தில் ஜாக்டி பேரவையை விட ஒரு கான்ஃபரன்ஸன் ஏற்படுத்தணும். அந்த கான்ஃபரன்ஸுக்கு ஒப்புவர மாட்டேங்கிறாங்க. அதுதான் நம்மளும் பேசி பார்த்துட்டு அது கான்ஃபரன்ஸ் விட்டுக்கணும். அந்த கான்ஃபரன்ஸ் சரியாயிருச்சுன்னா நம்ம அனைத்து ஓய்வு இணைச்சு நம்ம வெற்றி பெற்றணும். அதுக்கான முயற்சிகளை நீங்களும் செய்யணும்னு அன்புடன் கேட்டுக்கொள்ளுங்க. நீங்க நீ அங்கே இருக்க இருந்தாலும் பேசுங்க. பேசி இப்போ ஜெயச்சந்திரன் தான் தலைவர் நினைக்கிறேன். ஜெயச்சந்திரன் தானே மாநிலம் பேசுங்க. அந்த அது ஒரு எல்லாத்தோடையும் சங்கத்தில் அவரே கூட ஒரு நாமினேட் பண்ணி எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு வாங்க ஒரு கான்ஃபரன்ஸ் அமைப்புன்னு சொல்லுங்க. நம்ம கோரிக்கைகளை வென்றதுக்கு வாய்ப்பாக இருக்கும். அப்புறம் சார் இந்த பே கமிஷனை பற்றி எல்லா பேரும் சொன்னாங்க. பே கமிஷன் குடிவிட்ட அதை இவன் வாண்டடாக சொல்லிட்டான். நீ அவன் எல்லாம் செய்ய கடைசியாக நாங்கள் சொல்கிற பாலிசிக்கு நீ வந்து வரணும். நீயே லட்சம் மூட்டை அறிக்கை கொடுக்கக்கூடாதுட்டான். அதனால் நம்ம வந்து ஒரு இயக்கக்கடை நடத்தி சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் மறுபடியும் நகரா மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணி ஒரு கேஸ் போட்டால் தான் நம்மளுடைய பாதிப்பு இல்லாமல் நம்ம இருக்க முடியும். நாளைக்கு அது சொன்னார், குடும்ப ஓய்வு கூட கொடுக்குறானா என்னமோன்னு சொன்னார். பயமாக தான் இருக்குது இந்த அரசாங்கம் போல குடும்ப வீட்டில் நம்ம இல்லைன்னா நம்ம குடும்பத்தினால அவங்க வாங்கிட்டு அவங்கள வந்துக்கிறவங்க நினைச்சோம்னா அடுப்பு நீங்க எப்படி இருக்கும் சொல்லுங்க.
அதனால் வாங்க எல்லா பேரும் போராட்டங்கள்லாம் அனுப்பிச்சா பேப்பரில் பார்க்குறத வாங்க கேளுங்க, ஃபோன் பண்ணி கேளுங்க, என்னங்க இப்படி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, என்ன செய்ய போகிறீங்க நீங்கள் தைரியமாக கேளுங்க. உங்களுக்கு அது உரிமை இருக்கிறது. மாவட்ட தலைவர்களுக்கு நீங்கள் அவங்களுக்கு நெருக்கடி கொடுங்க. வாங்க, நமக்கு வீட்டில் வேலை இருக்குது, உடம்பு சரிமாயிடுச்சு, உடம்பு சரியில்லை அப்படின்னு வீட்லேயே மடங்கி பார்த்தீங்கன்னா ஒன்றும் நடக்காது. அவர் நடத்திக்கிட்டு மாநிலமாக சுற்றிக்கிட்டு இருக்காரு, நடந்துக்கிட்டு இருக்காரு. அதனால் தயவுசெய்து எல்லா பேருமே வந்து இயக்கங்களை கட்டுப்படுத்துங்க, வலிமைப்படுத்துங்க, சங்கங்களை வலிமைப்படுத்துங்க. அப்போ தான் நம்ம வெற்றி பெற முடியும். அப்புறம் நகராவுடைய சீர்ப்பு ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க. அவர் ஒரு IAS ஆஃபீஸராக இருந்தும் அவர் ஒரு கேஸ் போட்டு அந்த 17/12/80 வாங்க எல்லாரும் அன்றைக்கி நமக்கு இந்த ஓய்வூதியம் கிடைச்சதுக்கு வாய்ப்பு இல்லை. அவர் நினைவு அவருக்கு நம்ம மலர்ச்சியாக செலுத்துவோம். அது தயவுசெய்து ஒரு நிழற்படமாக ஒரு ஃபோட்டோவை தயவுசெய்து அவர் ஃபோட்டோ தயவுசெய்து தயாரிப்போம். ஃபோட்டோ இல்லைங்க எல்லாம் வந்து இந்த பேரவை கூட்டம் சிறப்பாக நடைபெறுவதற்கு அனைத்து விழிப்புணர்வும் நீங்கள் அவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்துருக்கீங்க. மாநில நிர்வாகிகளுக்கு அனைவருக்கும் நன்றி. நான் என்னுடைய நிலையை ரொம்ப பகிர்ந்துக்கிட்டேன். திருவிழா ஒரு பிரச்சனை எனக்கு அவர் அப்போ ஏற்று அவர் ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனையில் அவர் என்ன சொன்னார்னா, நீ முதலத்தை குத்லினை பாருன்னு சொன்னார். குத்லினை பாருங்க. குத்லினை பார்த்தா அவர் போனேன், அவர் சிகரெட் குடிச்சுட்டு என் வீட்டில் உட்கார்ந்தாரு. என்னடானாரு இப்படி பிரச்சனை நீ செஞ்சியானாரு. ஆமான்னு போடா நான் பார்த்துக்கிறேன். அதே மாதிரி ராஜரத்னம் சிவசார், இந்த ராஜரத்னம் சிவசார் போடா அது என்ன எழுதி போட நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னா சிவசார் பெரிய கார்கோடை இருந்துச்சு. அவ்வளோ தூரம் அப்படி அழுக நம்ம டிபார்ட்மெண்ட் இருந்து பெரிய கார்கோடை. அப்படி பிஆர்கேலாம் சொன்னீங்கன்னா ஒரு ஃபைலை கட்டி தூக்கி எறிஞ்சான்னு செலவாது சார். அப்படியெல்லாம் அதிகம் போய் நான் திருமங்கலம் தலைவாசல சார் ஒரு விஷயம், ஒரு பேப்பர் ஒருத்தர் ஒரு நண்பர் 92 வயசு ஒரு ரிவிஷன் வருது. அந்த ரிவிஷனுக்கு ஒரு மனு கொடுத்துருக்காரு. அந்த மனு 30/9/2025 மனு அட்மிட் பண்ணியிருக்காரு சார். இன்னைக்கு வரைக்கும் அந்த மனுவை ஃபார்வர்ட் பண்ணல சார். அந்த நிறுவனம் அங்கே தலைவர் கேட்டா ஏன்னா பிஆர்ஆர் வச்சிருக்காரு. ஏன்னா பிஆர் வச்சிருக்கோம், அதுக்கு என்ன பதிவு இருக்குங்கிறேன். அதான் நீங்க அந்த காலத்தில் நான் பழனி தாலுகா சில வேலை பார்த்தேன் சார். சுடுகாடு சுற்றுலா பாருந்தாரு. சுடுகாடு சுற்றுலா அண்ணன் கூட்டம் தெரியும். அந்த பிஆர் அண்ணன் நோட் போட்டு ரிலீவ் போட்டுருக்காரு சார். ரிலீவ் போட்டுருக்காரு பிஆரை பார்த்து. அப்படி இருந்த ஒரு நம்ம பாரம்பரியம். அவர் இன்னும் குருராஜப்பனம் பார்த்தீங்கன்னா குருராஜப்பனம் கணேசனை அந்த பிஆர் நூலை போட்டு தச்சுக்கிட்டே இருப்பாங்க பக்கம் பக்கமாக. அப்படி வேலை பார்த்த இந்த ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டு பிஆர் போச்சு திரும்பி வரும்போது நாங்கள் போய் அது அந்த சேம்பரில் நிற்போம். என்ன எழுதியிருக்காரோ அந்த மசாஜ் திறக்க மாட்டான். இந்த கட்டை அவரை பார்க்கணும், ஐயோ அந்த பிறகு பார்ப்பேன் ஏடிடி வரணும்னா. அப்படியெல்லாம் வேலை பார்த்தோம் நம்ம தான். அதான் அந்த பையன்கிட்ட கேட்டேன், இப்போ நாங்களாம் 37-40 வருஷம் வளர்க்கணும்னா நாங்கள் இழிச்சு வாங்கிக்கலாடான்னு கேட்டேன். என்ன சொல்கிறேன், பிஆர் தாசில்தாருக்கு போகும்போது நாங்கள் பிஆர் போயிடுவோம், பூராத்தையும் ஓமன்னு போட்டு உள்ளே கொடுத்துருவோம். இவனே ஓமன்னு போடுவான் போலத்துக்கு சார். அப்படி இருக்கு இந்த நிர்வாகம். அப்படி ஆகிப்போச்சு சார். என்னன்னா அதிகாரிகளுக்கும் பிஆரை பற்றி தெரியல, அதிகாரிகளுக்கும் பிஆரை பற்றி தெரியல, தாழ்தார்களுக்கும் பிஆரை பற்றி தெரியல, யாரும் தெரியல. தாழ்தார்கள்லாம் பூராமே குரூப் 2 வந்து கிடுகிடுன்னு வந்து பாஸ் பண்ணி வந்து தாழ்தார்கள் வந்து உட்காந்துட்டாங்க பூராமே. எல்லாமே ரொம்ப மோசம், ரொம்ப வேதனையாக இருக்குது சார். ரொம்ப ஏன்னா நாங்கள்லாம் பிஆர் பதிஞ்சுக்கிட்டே நடவடிக்கை தருவோம். பிஆர் பதிக்கிட்டு காலையில் 5 மணிக்கு ஆஃபீஸுக்கு வந்துடுறேன் சார். நான் 5 மணிக்கு வந்து 8 மணிக்குள்ள அவங்க 8 மணிக்குள்ள போராட்டி வெளியே பண்ணிட்டு இருக்கேன். காலையில் 10 மணிக்கு வந்து 10லேருந்து 12 வரைக்கும் ஒவ்வொரு கிளாருக்காக உட்காந்து பேசிட்டு வருது. அப்படித்தான் நான் வேலை பார்த்தோம். பிஆர் செக் போச்சுன்னா இப்படி குட் புக்ஸ் எங்கள் பிஆர் இருக்கும். ஹேமந்த் குமார் சின்ஹாகிட்ட என் பிஆர் போச்சு பார்த்துட்டு இந்த யார் அவனை கூப்பிடு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டேன். அப்படி தான் நாங்கள் உத்தியோகம் பார்த்தோம் சார். ஆனால் இப்படி ஒரு நிறைஞ்சு நம்ம வருவாய்த்துறைக்கு வந்துச்சு. ரொம்ப வேதனையாக இருக்குது. அனைவருக்கும் ஒரு பழைய நினைவுகளுக்காக ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றி. உங்களை அனைவரையும் இந்த பாராட்டுடைய மகிழ்ச்சி. ஓய்வு சங்கம் எங்கள் தலைவர் இங்கே உட்காந்துருக்காரு. ஆனால் ஏன் பேரை போட்டீங்க எங்கள் தலைவர். அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ அப்பா
5ஆம் தேதி நாங்கள் வந்து 12 மணிக்கு பஸ் ஏறி போயிட்டோம். ஆர்ப்பாட்டம் முடிஞ்சு 2 மணிக்கு தபால் வந்துச்சு. என்னங்க இவருக்கு ஆர்ப்பாட்டம் வந்து மாநிலத்துக்கு அனுப்பிட்டாரு, இது வேற யாரும் கிளம்புனாலும் அனுப்பிடுவார். அப்படி ஒரு பிடிப்பா வேலை செய்கிறாரு இந்த கட்டடம் சார். இந்த கட்டடம் எப்படி கொடுத்துருங்க? அங்கே இருந்துச்சு அருமையான கட்டடம். 15 நிமிஷம் முடிச்சு நீங்கள் செலவழிச்சோம். நீங்களாம் வந்தீங்க, நான் கூட வேலை இருந்துச்சுன்னேன். அந்த ஓரமாக நீங்கள் ஒரு கட்டடம் கட்டுத்தாங்க. ஐயோ எப்படினாலும் இடிச்சு விட வேண்டாம் படினாப்புல அது அப்படியே இடிச்சு விட்டாங்க. அப்புறம் கட்டடம் இல்லை. நாங்கள் வந்து அவங்க மாவட்ட நிர்வாகிகள் கூட பேரும் போய் மந்திரியை பார்த்தாங்க. அப்போ கொரோனா பீரியடு. மந்திரியை இவங்க பார்க்கவே இல்லை. ராமலிங்கத்தையும் ஜெயலா அவங்களெல்லாம் பார்க்கவே இல்லை. அப்புறம் எங்கிட்ட சொன்னாங்க, இவங்க திருமணத்துக்காக தானே மந்திரி நீங்கள் பாருங்க. நானும் மாப்பிள்ளைன்னா 2 பேர் மட்டும் தான் போனோம். உதயகுமார்கிட்ட போனோம். உதயகுமார்கிட்ட போன உடனே என்னன்னு கேட்டார். அங்கே இருக்கிற லோக்கலில் இருக்கிற கட்சிக்காரங்களை பிடிச்சி இப்போ மாமா 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 மாமான்னு கூப்பிட்டு இன்டர்வியூ பண்ணாங்க. என்ன வேணும் இந்த கட்டடம் நாளைக்கு வாங்கினாரு. கலெக்டர் ஆஃபீஸ் இங்கே வந்தோம், சேம்பருக்கு வந்தோம். கலெக்டர் வந்தார், டிஆர்ஓ வந்தார். இந்த தொப்பியை பற்றி பாய் வாங்கினாரு. இந்த பாய் வாங்கினார். இவங்க கட்டடம் கேட்குறாங்க, நம்ம இடிக்கிறோம், அந்த கட்டடம் கேட்குறோம். அவர் கேட்குறாங்க, அந்த இடத்த கொடுங்க, எல்லா ஃபார்மாலிட்டியும் அப்புறம் பார்த்துக்கிறோங்க மந்திரி. ஆனால் நல்ல மந்திரிங்க. அப்போ அவரை தவிர வேறு யாருந்தாலும் இந்த கட்டடத்தை வாங்க முடியாது. இந்த கட்டடத்தை பிடிச்சோம். நாங்கள் எல்லாம் வந்து அன்றைக்கே சொன்னோம். அவர் சிறிய இந்த டிஆர்ஓ பார்த்தோம். இந்த மாதிரி டிஆர்ஓ பார்க்குறதுன்னா அவன் தாழ்தாரை கேட்குறேன்பான், தாழ்தாரை கேட்குறேன்னா அவன் சரபேரை கேட்குறேன்னா சரிப்படாது, ஆக்கிரமம் பண்ணிடணும் அப்படின்னு. உடனே மறுநாள் கொஞ்ச நாள் கொடுத்தா ஆக்கிரமம் பண்ணிடணும். கட்டடம் கட்டி இன்றைக்கி இங்கே இருக்கிறவங்க போடாமல் ₹20 டொனேஷன் கொடுத்துருவோம், 7 லட்ச ரூபா. அதனால் இது வந்து எல்லாமே ஒரு சேக்ரிஃபைஸ் தான். சேக்ரிஃபைஸ் பண்ணோம், ஜெயித்தோம். அதே மாதிரி இந்த ஓய்வு பெற்ற நமக்கு சலுகைகளை வாங்குறதுக்கும் நம்ம சேக்ரிஃபைஸ் பண்ணுறது ரெடியாக இருங்க. இதனாலும் போராட்டங்கள்லாம் வாங்க, வீட்டில் இருக்காதீங்க. வீட்டில் நமக்கு வீட்டுக்குள்ளேயே உட்காந்துருந்தா எவ்வளோ நேரத்துக்கு உட்கார்ந்து இருக்க முடியும்? வாங்க. நம்ம பாயோட ரசிதனி பாய்கள்லாம் எனக்கு அப்புறம் என்னை விட பின்னாடி வைக்க வேணாரு. வாங்க, எல்லா பேரும் வாங்க. எல்லா பேரும் எல்லா பேரும் நம்ம சங்கத்தை நடத்துங்க. நல்லா எல்லா பேரும் விட்டுங்க அவங்க. அப்போ தான் நம்ம கோரிக்கையோட வாங்க முடியும். இந்த அரசாங்கங்களில் வலிமையான அரசாங்கங்களாக இருக்குது. வலிமையான அரசாங்கங்களில் கொண்டு விட்டு இந்த முதல்ல இந்த பேக்கிங் மிஷின் வாங்குறதுல நம்மளுடைய ஒத்துழைப்பு கரெக்டாக இருந்தால் தான் பேக்கிங் மிஷின் வாங்க முடியும், வெற்றி பெற முடியும். இல்லைன்னா ஒன்றும் செய்ய முடியாது என்பதை தெரிந்து கொண்டு எனக்கு வாய்ப்பளித்த மாவட்ட தலைவர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் நன்றி தெரிவித்துக்கிறேன். நன்றி, வணக்கம்.